நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 24/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31 திதி இன்று காலை 11:33 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் மாலை 5:04 வரை பூராடம், பின்பு உத்திராட. நாம யோகம் இன்று காலை 7:36 வரை சித்தி யோகம், பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 11:21 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 5:04 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 5:04 வரை. ரோகிணி, பின் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மை. அதே மாதிரி ஏகாதசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில 11 மணி வரைக்கும் இருக்கு. பெருமாளையும் தரிசனம் இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம் கனியும், அது கூட பச்சை கரும்பும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான். இன்று காலை 7:17 செவ்வாய் வக்ரம் இன்னைக்கு முடிவடைகிறது. இன்னைக்கு செவ்வாய் பகவான் வக்ரத்திலிருந்து வெளியில வருகிறார். இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். எக்கச்சக்கமான விஷயங்கள், எவ்வளவோ நான் சொல்லாத பரிகாரங்களும் கிடையாது. அதே போல சில மாந்திரீக விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், தாந்திரீக விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவில்களுக்கும் இப்போ பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏகாதசியும் இணைந்து இருக்கிறதுனால நம்ம சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் செய்வது மிக சிறப்பு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஓடுது? எல்லார் வீட்லயும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது எல்லார் வீட்லயுமே கடன் தொல்லை தான். எல்லார் வீட்லயும் பண பிரச்சனை தான், இல்லைங்களா? அந்த பண பிரச்சனை தீர்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண பிரச்சனை தீருவதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் சில பரிகாரங்கள் நமக்கு உடனே பலன் கொடுக்கக்கூடிய, உடனேன்னா அன்னைக்கே இல்லை, அதை கூட நீங்க கேட்டுருவீங்க, எனக்கு தெரியும். என்ன மேடம் நீங்க உடனே கிடைக்கும், நீங்களே கிடைக்கலையே அப்படின்வீங்க. அப்படி இல்லை, உடனே கிடைக்கும்னா இப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுதுன்னா இது அப்படி கிடையாது. உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. என்ன அப்படின்னா, நான் ஒரு 2-3 பரிகாரம் சொல்றேன், அதை செய்யுங்க, வீட்லயே செய்யுங்க. உடனே பண ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கல் உப்பு அதில் நிரப்பிடுங்க. ஃபுல்லாக நிரப்பாதீங்க, பாதி நிரப்புங்க. அதில் ஒரு துண்டு வசம்பு போடுங்க. அதன் மீது உப்பை கொட்டி மூடிடுங்க. அது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அதே மண் மூடியே விற்கும், அது மேலே மூடிடுங்க. அது மேலே 520 அப்படின்ற எண்ணெய் எழுதிடுங்க. அதுக்கு கீழே அடிபாகத்தில் 741ன்ற எண்ணெய் எழுதி பூஜை அறையில் சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிருங்க. இதை மாசத்துக்கு ஒரு முறை மாத்திக்கினே இருந்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற பணம் தங்கும், தடையின்றி பணம் வரும். சரிங்களா? அதே போல வசம்பு தீபம், நிறைய வசம்பு தீபம் எப்படிலாம் போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். வசம்பு பொடி, இந்த வசம்பு பொடியை பத்தி இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த வசம்பு பொடியை என்ன பண்றீங்கன்னா, ஒரு வெள்ளை நிற துணியில போட்டு பச்சை கற்பூரம்
ஒரு துண்டு அதில் வச்சு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கொஞ்சம் கல் உப்பு, இதை ஒரு வெள்ளை துணியில போட்டுட்டு பச்சை நிற நூலால சின்ன முடிச்சியா கட்டுங்க. இது பணப்பெட்டி, பீரோ இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சீங்கன்னா பணம் பன்மடங்காக பெருகும். நகைப்பெட்டியில வைக்கும்போது நகை வாங்கக்கூடிய யோகத்தை இது கொடுக்கும். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தி பெருகணும் அப்படின்னா படிக்கக்கூடிய புத்தகங்கள் வைக்க இடத்துல இந்த மூட்டையை வைக்கலாம். அப்படி வைக்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஞாபக சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? இந்த வசம்புல நிறைய வசம்பு அப்படின்னால அதுலயே வசியம்னு இருக்கு பாருங்க, இல்லைங்களா? இருக்கா இல்லையா? அதனால இத நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். இத செஞ்சு பாருங்க. மாசத்துக்கு ஒரு முறை இத மாத்துங்க. சரிங்களா? வாரம் வாரம் மாத்தணும்லாம் அவசியம் கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை மாத்தினால் இது நல்லா சிறப்பா இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களை எதிர்பார்த்து இருந்து வந்த சில வேலைகள்லாம் இன்னைக்கு நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீண்ட நாள் நண்பர்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தருணம். செய்கின்ற முயற்சிகளும் முன்னேற்றம் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகளை எடுப்பீங்க. சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதிசய வடகிழக்கு திசை அதிசயின் 3ஆம் நட்சத்திரம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தொழில புதிய வாய்ப்புகள் மூலம் லாபங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர்கல்வி குறித்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு நல்ல செயல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசையின் 7ஆம் நட்சத்திரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி ஏற்றம் இறக்கமான ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல விட்டு கொடுத்து போங்க. நிதானமா இருங்க. வியாபாரத்துல விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களோட பேசுவதன் மூலம் கொஞ்சம் நிதானமா பேசினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நிதானமா இருந்தா நன்மையாக இருக்கும். இன்னைக்கு சுபகாரியம் தொடர்பான செயல்கள்ல கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல வர்த்தகம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இரவு வரைக்கும் ரிஷபராசிக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இருக்கும். இரவுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதனால மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லாக இருக்கும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, செய்கின்ற காரியத்திலே எதிர்பார்த்த சில பலன்கள்லாம் தாமதமாக கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லுங்கள். அரசு தொடர்பான பணிகள்ல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு விலகும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. செலவுகள் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம்.
தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் தேர்ச்சி நிறைந்த நாளாகவும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் தன வரவு வருகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் உடல்ல இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகி நன்மை நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு இருந்து வந்த ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். கோபத்தை மட்டும் விட்டுடுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்க, எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள். வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களிடம் வேலை செய்பவர்களால் மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் அமைதி வேண்டிய நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வருவாய் பற்றிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வருவாய் வரும். ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரமும் நன்றாக இருக்கும். உறவினர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதளவுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சேமிப்பை மேம்படுத்துவீங்க. இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்துல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். அரசால் அனுகூலம் கிடைக்கும். வியாபார சம்பந்தமான புதிய சிந்தனைகள் மேம்படும். அக்கமக்க வீட்டாரின் ஆதரவுகளாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் பழைய நினைவுகள் மேம்படும். தாயின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் துன்பம் நிறைந்த, அதாவது துன்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் வழியில வருமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். விரும்பிய ஒரு உணவுகளை, பிடித்த ஒரு உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும்.
பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசையின் 1ஆம் எண் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் சாதகமான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான பயணங்கள புதிய அனுபவங்கள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி ஞாபக சக்தி, அதாவது மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல ஞாபக சக்தி இன்னைக்கு பெருகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் இழுபறியாக தான் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் லாபமும் இருக்கும், சுகமும் இருக்கும். இன்றைய நாள் அதிசய மேற்கு திசையின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். ஆன்மீக துறையில் ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்கணும். தேவையற்ற விரயங்கள் ஆகும். ஏன்னா 7.5 நாள் சனியும் நடந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு நன்மை நடக்கும். அதாவது பொங்கு சனியா இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும். மங்கு சனியாக இருந்தால் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.